ஓ மை குட் லக். கனடாவில இருந்து வந்துட்டாங்களா? ஓகே, நான் அட்டெண்ட் பண்ணிக்கிறேன். குட் மார்னிங். குட் மார்னிங் பிரபா. டூரிஸ்ட் எல்லாம் அனுப்பிச்சாச்சு. இனிமே வீட்டுக்கு போலாம்ல? ஓகே. ஆர் யூ ஹாப்பி? போலாமே. அப்பா, டியூட்டி முடிஞ்சது. ஐ அம் சோ ஹாப்பி. என்னைய குதிக்கிறீங்க? இவங்க தான் அந்த ரெண்டு பேரும். வணக்கம். என்ன குளிக்க வச்சு சாப்பிட வச்சு தூங்க வைக்கிறதுல ஜெகஜால கில்லாடிங்க. இவ்வளவு பெரிய வீட்டுல விளக்கேத்தி வைக்க ஒரு பொண்ணு தேவைன்னு அடிக்கடி சொல்றாங்க. நான் சொல்றேன் 60 வாட்ஸ் 100 வாட்ஸ் பல்ப் எரியுது, அதை சுவிட்ச் போடுறதுக்கு தான் ஒரு பொண்ணு தேவைன்னு. இப்படிதாங்க ஐயா எல்லாரையுமே சிரிக்க வச்சிருவாரு. ஆமா, இவங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏயா, இவங்க யாருன்னு உங்க ரெண்டு பேருக்கு தெரியுமா? தெரியும் சார். அதானே, கார் ஓட்டுறது, சமையல் பண்றது, இந்த ரெண்டை தவிர மத்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த நாட்டுல அவன் வேலையை விட்டுட்டு அடுத்தவன் என்ன செய்யறாங்க தெரிஞ்சுக்கிறதா என் மெயின். ஏயா, வந்து எவ்வளவு நேரமா நிக்கிறாங்க? ஏதாவது காபி சாப்பிட்டீங்களான்னு கேட்டீங்களா? காபி ஆர் கூல் ட்ரிங்க்? நோ தேங்க்ஸ். இப்போ உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமே? போங்கயா, போய் வேலையை பாருங்கயா. சரி, அப்ப நான் வரட்டுமா? ஓகே. ஓகே, பை பை. பாய். அவருக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கும் ஏன் ராசிக்கும் என்ன சம்பந்தம்? அதான் யாருக்கும் தெரியாம ஊரை விட்டு டெல்லிக்கு வந்துட்டேன். நான் ராசி இல்லாதவ, தோஷம் உள்ளவ, வாழா வெட்டின்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க. அன்னையிலிருந்து நான் பொட்டு வைக்கிறதில்ல. ராஜா ரொம்ப நல்லவர்மா. அவர் நான் ஏன் பொட்டு வைக்கிறதில்லன்னு கேட்டதுக்கு நான் என்னோட கதையை சொன்னேன். அப்ப அவர் எனக்காக வருத்தப்பட்டதை பார்க்கணுமே. ஆமா, அந்த பையன் நல்ல குடும்பத்தை சேர்ந்த பையன் தானாமா? ஆமாமா, அழுது அழுது வறண்டு போன இதயத்துக்கு அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. சைக்காலஜி படிச்சாலே மத்தவங்க கவலையெல்லாம் அவங்களுக்கு புரியும். கரெக்டுமா. விதி, அதிர்ஷ்டம், ராசி இதெல்லாம் அவருக்கு நம்பிக்கையே கிடையாது. சோசியல் லைஃப்ல ஆணும் பெண்ணும் புரிஞ்சுக்கிட்டு வாழறதா வாழ்க்கைன்னு அவர் சொல்லுவாரு. ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காம சண்டை போட்டுக்கிறது, டைவர்ஸ், மடத்தனமான பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் அவருக்கு நம்பிக்கையே கிடையாது. இந்த மாதிரி எல்லா வகையிலயும் மனசுக்கு பிடிச்ச ஒரு பெரிய ஆபீசர் உனக்கு ஃப்ரெண்டா கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா. உனக்கு இதுல எது வேணாலும் எடுத்துக்க. எல்லா நெத்தியும் பார்த்தேன், குங்குமம் இருந்துச்சு, உன் நெத்தியில இல்ல. அதை என்னால் தாங்கிக்க முடியல, வச்சுட்டேன். இதோட நான் வீட்டுக்கு போட்டுமா? இதை பார்த்து எங்க அம்மா ஏதாவது கேள்வி கேட்டா நான் என்ன சொல்ல? எது வேணாலும் சொல்லு, நான் எல்லாத்துக்கும் துணிஞ்சுதான் இந்த குங்குமத்தை உனக்கு வச்சேன்.
அவர்தாம்மா. குங்குமம் இல்லாத நெத்தி நல்லா இல்ல, நான் வைக்கிற பொட்டு இனிமே எப்பவும் உன் நெத்தியில இருக்கணும்னு அவர்தான் வச்சு விட்டாருமா. அவரோட டெல்லி வாழ்க்கைக்கு துணையா இருக்கிறதுக்கு நான் தான் பொறுத்தோன்னு அவர் நினைக்கிறாருமா. இத பத்தி அவங்க அப்பா அம்மா என்ன எதிர்ப்பு வந்தாலும் அவங்கள நான் கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன்னு சொன்னாருமா. நான் என்ன வேண்டிக்கிட்டு இருந்தேனோ அந்த வாழ்க்கை உனக்கு அமைஞ்சு போச்சுமா. இப்ப கிடைச்ச இந்த நல்ல வாழ்க்கை எனக்கு ஹாப்பி லைஃப்மா. ஏல ஏல சின்ன பயல, ஏழுருண்ட தின்ன பயல, கோழி அடிச்சு வச்சா கொஞ்சமா வத்ன போற. ஜிங்கிஸ்கானே, இந்த நேமிநாதனுக்கு செக்கு ஓட்டுறதுனால பெரிய சிதம்பரம் புள்ளன்னு ஒரு நினைப்பு. யோ குத்துசு, சுத்தி கம்பி நட்டு வச்சு ஊடால பாரு, அசல் சிதம்பரம் புள்ள மாதிரியே தெரிவேன். ஆமா, இவரை சிதம்பரம் பிள்ளையா பாக்குறதுக்கு நாங்க மெனக்கட்டு கம்பி வாங்கியாந்து சுத்தி நட்டு பாக்கணுமாகும். அதை விட ஏதாவது தப்பு தண்டா பண்ணிட்டு ஜெயிலுக்கு போ, அங்க வந்து கம்பியை நீவிக்கிட்டு பாக்குறோம். அப்ப இதாலேயே உன்ன ஒரு குத்து குத்திடுறேன். என்ன குத்திட்டா அப்புறம் பார்க்க முடியாது. ஓஹோ, அது வேற இருக்கா? அவ்வளவு தாண்டா உன் புத்தி. ஏன்னா நீ சின்ன வட்டத்துக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கிறவன். என்ன பாரு, ஜாம் ஜாம்னு குதிரை மேல ஏறி மாவட்டம் மாவட்டமா சுத்திக்கிட்டு இருக்கிறேன். டேய், இப்ப நாடு இருக்கிற நிலைமைக்கு இந்த வட்டமே போதும், மாவட்டம் எல்லாம் வேணாம். ஏண்டா குத்துசு, நான் செவனேன்னு செக்கு ஓட்டிட்டு இருக்கிறேன், நீ அல்லாவேன்னு சொல்லிட்டு குதிரை ஓட்ட வேண்டியதானே? ஏண்டா என்ன வம்பு அடிக்கிற? டேய், நாமெல்லாம் இந்த ஊர்ல பாலிய சேங்கமாடா. உன் கூட சண்டை போடலன்னா எனக்கு பொழுது போகாது. போடா புண்ணாக்கு, நானும் விளையாட்ட தாண்டா மாப்பிள்ள பேசினேன். உன்னை விட்ட எனக்கு எதிரா பொழுதுபோக்கு. ஆமா, நேரா வீட்டுக்கு தானே. எப்படி போக முடியும்? நேரா போய் முத்துக்கருப்பனை பார்த்துட்டு டெல்லியில இருக்கிற அவன் மகனை பத்தி 4 வார்த்தை பேசி விட்டு அப்புறம் தான் வீட்டுக்கு போகணும். அப்படியா? அந்த தடியங்கிட்ட நான் கேட்டதா சொல்லு. ஏலே வாடா ஜிங்கிஸ், வா வா வா. வாயா குத்தூசு, குதிரை நீ குளிச்சிட்டு வர்றியா? இல்லல, நீயா பேசுற? உன் சில்லற பேசுது. உனக்கு என்ன? தென்னை மரத்துல இருக்கிற தேங்காய் 5 ரூபாய் 6 ரூபான்னு விலையை சொல்லிக்கிட்டே பணமா கொட்டுது. 10ஆவதுக்கு உன் பையனை வேற படிக்க வச்சுட்ட. அவன் டெல்லியில சம்பாதிச்சு பணத்தை கொட்டுன்னு கொட்டிக்கிட்டு இருக்கிறான். ஏன் உங்க குதிரை கூட தான் கல்யாண சீசன் வந்தா காசா கொட்டுது. அதுக்கு சீசன் தானே, இதுக்கு சீசன் இல்லையே. ஏதோ கண்ணு நடும்போது ஒரு 4 கரண்டி தண்ணி ஊத்துறீங்க, அதுக்காக அது வாழ்நாள் பூரா உங்களுக்கு கஞ்சி ஊத்துதா இல்லையா? அது வாசம் தான்ப்பா. தேங்காய் மட்டும் இல்ல, செலவுக்கு நாங்க திணறி போயிடுவோம். பெத்த புள்ள மாதிரி பலனை கொடுக்கறதுனாலதான் அத தென்னம்புள்ளைன்னு சொல்றோம். பெத்த புள்ளைய விடுங்க, பெத்த புள்ளைய விட தென்னம்புள்ளைய நம்பலாம். தென்னம்புள்ளையை நம்பலாம், என் பிள்ளையும் நம்பலாம், தெரியுமா? வாஸ்தவம் தான். நெத்தியில பொட்ட பார்த்ததும் முதல்ல ஷாக்கான எங்க அம்மா, அப்புறம் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையறத நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன். நான் ஒண்ணு இது விஷயமா லெட்டர் போட்டு எங்க அப்பா அம்மா கிட்ட அபிப்பிராயம் கேட்க மாட்டேன். எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டேன்னு இன்ஃபார்ம் பண்ண வேண்டியதுதான். வேணாம், சாப்பிடுப்பா. இப்ப நான் என்ன கீழே எடுத்துரிஞ்சிட போறேன்? போதும்னு சொன்னேன். இந்த மாதிரி தோசை எனக்கு எப்பவுமே கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். ஆசை ஆசை அம்மா சுட்ட தோசைங்கிறது இதுதான். இதுவா? சில சமயத்துல குழம்பு ஜோக்கெல்லாம் நீங்க நல்லாவே அடிக்கிறீங்க. வெரி நைஸ். தஞ்சாவூர், திருச்சி, மதுரை, சேலம் மிட் நைட்ல பிளாட்பாரத்துல தான் இந்த மாதிரி தோசை எல்லாம் கிடைக்கும். டெல்லியில உங்க வீட்டுல கிடைச்சிருக்கு, ரொம்ப தேங்க்ஸ். அப்போ எங்க அம்மா பிளாட்ஃபார்ம்ல தோசை போடுறவங்களா? நோ நோ, இந்த தோசை பிளாட்பாரம் டேஸ்ட்லயே இருக்கு. உங்க வீட்டுக்கு தோசை போட மாட்டாரா? போடுறா. அவன் தோசை போட்டாலும் சப்பாத்தி போட்டாலும் ஒரே மாதிரி தான் இருக்கு. நாய் பழைய செருப்பை கடிச்சு திங்கிற மாதிரி குதற வேண்டியதா இருக்கு. முடியலன்னா முன்னால நின்று லொல் லொல்னு குலைக்க வேண்டியதுதான்.